இன்னைக்கு நான் ஆக்சுவலி ப்ரமோ பார்த்தே செம்ம காண்டுல இருக்கேன் திவாகர் மேல. எல்லார் மேல விட எனக்கு இப்ப அதிகமா காண்டா இருக்கு. இந்த சட்டையை கட்டிட்டு இந்த காலையில ஃபர்ஸ்ட் ப்ரமோவே செம்ம டென்ஷன் ஆயிட்டேன் சிஸ்டர் நானு. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் இப்பதான் வரேன். நான் பார்க்க முடியல. அங்க வந்து பாத்தீங்கன்னா நேத்து எபிசோட போட்டு பாத்துட்டு இருக்காங்க எங்க வீட்ல. ஐயோ கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாரும் வந்து பரவாயில்ல. இது வந்து இதனால எல்லா பிசியோதெரபிஸ்ட் மேலயும் வந்து யாருக்கும் ரொம்ப வருத்தம் இல்லை பாத்தீங்களா. அன்னைக்கு கூட ஹேமா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க பிசியோதெரபினா என்னன்னு சொல்லிட்டு. சோ எனக்கு அதுவே போதும் சிஸ்டர். சோ ஸ்வீட் ஆஃப் யூ. ஏன்னா இந்த ஒரு ஆளால வந்துட்டு ப்ரொஃபஷன் ஒன்றும் இதாக போறது இல்லை. பட் ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கிரியேட் பண்றான். அந்த ஒரு பேட் நேம் கிரியேட் பண்றான். பட் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நானாவது கொஞ்சம் வந்து ஃபேஸ்ல எல்லாம் பேசுறதுனாலே கொஞ்சம் 4 பேருக்கு ஏதோ என்னால முடிஞ்சதை சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணும் இப்படி எல்லாம் இருக்க மாட்டோம் பைத்தியக்காரன் மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது சிஸ்டர். இன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலி இன்னும் ஒன்னார் எபிசோட் கூட பாக்கல. ஆனா மத்தியானம் வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது பார்த்தேன். அவன் வந்து தனியா வந்துட்டு இந்த வீட்டுல வந்து 20 பேர் அடைச்சு வச்சிருக்கோம், எங்களுக்கு யாருமே இல்ல, இங்க என்ன நடக்கும் ஒரு ஒரு நொடியும் திகிலா இருக்கு அப்படின்னு ஏதோ டூ மச் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துட்டு ஒரே ஹெட்டேக்கா இருந்தது. தெரியல சிஸ்டர் எப்படி இருந்தது இன்னைக்கு ஒன்னார் எபிசோட், எப்படி இருந்தது, ஃபுல் டே எப்படி இருந்தது? தெரியாதனமா எங்க வீட்ல அந்த சவுண்ட வந்து லைவ் இது போட்டேன் இருந்த ஆஃபீஸ் போற டைம்ல. பார்த்துட்டு என்ன கருமத்த பார்க்குறேன்னு திட்டிட்டு போயினாங்க. நல்ல வேளை டக்குனு குடு குடுன்னு போயிட்டு ஃபோன் வந்து சார்ஜ்ல இருந்துச்சு. ஸ்பேஸ் போடுறதுக்காக. ஐபேட போய் குடு குடுன்னு போய் சவுண்ட குறைச்சது தான். அவன் அதான் அவைங்க சண்டை தான் போய்க்கிருந்துச்சு இருந்துச்சு கரெக்ட்டா. நேர கொடுமை. இன்னைக்கு ஷோ அதுதான். வந்துட்டு டாஸ்க் நல்லா பண்ணாங்க. பட் ஹைலைட் வந்துட்டு இவர் பண்ண சட்டை போடாதது தான் வந்துட்டு பெரிய சட்டமா பேசப்பட்டது இன்னைக்கு. அதுதான் அதுதான். அது ஆக்சுவலி ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா தான் இருந்துச்சு சிஸ்டர். ஆக்சுவலி ப்ரமோல ஷோல எப்படின்னு தெரியல. பட் ப்ரமோல தெரிஞ்சது அது ஒரு மாதிரி. அதுக்கு போய் இட்ஸ் வேலிட் ரெக்வஸ்ட் தான் நான் கேக்குறேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வேலிட் தான் வந்து இதுக்கு சிஸ்டர். எதுக்கு அவன் ஓவர் ரியாக்ட்? ஆனா என்ன ஆகுதுன்னா, இப்ப ஒரு சட்டை இல்லாம நெறைய பசங்க இருக்காங்க. இப்ப இவரோடது என்ன ரொம்ப அன்கம்ஃபர்டபுள்னா, அப்படியே வந்துட்டு அந்த பிளேஸ் இருக்கு தெரியுமா? ஒரு ஹிப்புக்கு மாதிரி. கீழ. அந்த கீழ கொஞ்சோண்டு இறங்குனா எக்ஸாக்ட்லி வந்துட்டு அவரோட பிரைவேட் பார்ட்டே தெரிஞ்சிரும் போல. அந்த அளவுக்கு தான் ரொம்ப எக்ஸாக்ட்லி. லோ, ரொம்ப லோ. அதுதான் அதுதான் அதுதான். நம்ம வந்து டிஸ்கஸ்டிங்கா ட்ரெஸ் பண்ணிருக்கோமா என்ன, நமக்கு சென்ஸ் இருக்கணும் சிஸ்டர். அது சென்ஸே இல்லாதவனா வந்துட்டு அவன் கிட்ட வந்துட்டு பேசுறதே வேஸ்ட். இப்போ அவன் பிரவீனை வந்து நமக்கு பிடிக்கலனாலுமே அவன் இதுல வேலிடா தான் வந்து யூனிஃபார்ம் தான் இத்தனைக்கும் போட சொல்றான். நீ வந்து சட்டை இல்லாம அலையிறத கூட அவன் சொல்லல. யூனிஃபார்ம் தான் போடுன்றான். அத கூட உன்னால கேட்க முடியாதுன்னா நீ வந்து ஏதோ பெரிய உனக்கு வந்து 70 நாள் இருக்கலாம்னு சொல்லி வந்து டீல் போட்டு உள்ளார விட்டுருக்காங்கன்னு தான் ஏதோ கேள்விப்பட்டேன். அதனால அந்த டீலுக்கு வந்து நீ ரீல்ஸ் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கு சிஸ்டர். ஒரு மாதிரி டிஸ்கிரேஸ்ஃபுல்லா இருக்கு, அவமானமா இருக்கு. இந்த செட்டே கொஞ்சம் அவமான செட்டு தான். அதுல இவன் தான் உச்சக்கட்ட அவமானம். சுபாக்கா பேசுங்க. நீங்க தான் ரொம்ப நாள் ஆக்சுவலா மைக் கேட்டு. வந்து ஒரு நிமிஷம் ஆமா, இருங்க நான் வந்தவா. வெளில போயிட்டேன்டாக்கா. ஐ நான் இப்பதான் வரேன். காலையில இருந்து பார்த்தேன். ஒரு லூசு சட்டை போட மாட்டேங்குது. ஒரு லூசு சட்டையை அரைகுறையா போட்டுட்டு திரியுது. என்ன பண்றது? ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. இல்ல எதுக்கு சுபாக்கா கொடுத்துருக்கு? ஒன்னே ஒரு அக்கா அத நான் ஒன்னே மறந்து ஒரு போயிருங்க காவியா. பாயிண்ட் நான் மட்டும் இருங்க. சொல்லணும். மம்தா பேசுங்க மம்தா. எனக்கு ஒரு இது சொல்லணும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த இஷ்யூ வந்துட்டு டே 1லேருந்தே எடுத்திருந்தா மேபி அந்த பர்சன் சேஞ்ச் ஆயிருக்கலாம். இது நான் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணல. ஓப்பனா சொல்றேன், திவாகருக்கு நான் சப்போர்ட் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அந்த பர்சன் டே 1லேருந்து இருக்கும்போது உங்களுக்கு நீங்க நார்மலா இருந்தீங்க. திடீர்னு இன்னைக்கு என்ன ஞான உதட்டு வந்துச்சு அந்த இதுக்கு, அந்த வீட்ல எனக்கு புரியல. திடீர்னு சொல்லிட்டு அந்த பர்சனை ப்ளேம் பண்றதுக்கு என்ன இருக்கு? இத்தனை நாள் நல்லா நார்மலா தானே இருந்தீங்க. ஏன்னா எனக்கு அது எனக்கு நிஜமா சொல்றேன். ஏன்னா அது அவருக்கு வந்துட்டு அது வீடுன்னு ஃபீல் ஆயிட்டு அவர் போட்டுட்டு அவர் நார்மலா அவர் பாட்டுட்டு அவர் இருக்காரு. அவர் போயிட்டு அந்த என்ன சொல்றது, அப்படி சட்டை கழட்டிட்டு எந்த பொண்ணு எதுல போய் நிக்கிறது இல்ல அந்த பொண்ணு எதுவுமே பண்றது இல்ல. அவர் போறாரு, அந்த கேமரா இருக்கு, அந்த கேமரா கிட்ட பேசுறாரு, அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. அது மேபி அவர் ஸ்கோர் பண்ண பாக்குறாரு, பார்க்கல, இட் இஸ் செகண்டரி. ஆனா இத்தனை நாள் பண்ணாதது, இத்தனை நாள் கேட்காதது திடீர்னு இன்னைக்கு ஏன்? அது வந்து இப்ப பாருங்க, ரொம்ப பெருசா பேச வேற படுது. அது எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு அது நிஜமா கஷ்டமா இருக்கு ஹேமா. பிகாஸ்
தப்பா தெரியுது எனக்கு. இத்தனை நாள் விட்டுட்டு இப்ப என்னடா உங்களுக்கு புதுசா? இல்ல போய் வேலைய ஆக்சுவலி பாருடா. அந்த மம்தா, மாரி இருக்கு. நீங்க சொன்ன ம். பாயிண்ட்ல தான் நாங்க இத ஆல்ரெடி பேசிட்டோம். நீங்க இருந்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஒண்ணே ஒண்ணு தான். அப்ப கனி டீம் பேசுனா நீங்க பெருசாக்குவீங்க. இங்க எல்லாருமேவும். மித்தபடி வந்துட்டு அவரு இப்ப அதுதான் தெரியுது. அப்ப கனியோட அன்பு கேங்கோ எது சொன்னாலும் இந்த மாரி போகுதா? புரியல. ஓகே. வேற யாராவது பேசுங்க. எக்ஸாக்ட்டா, ஏம்மா எக்ஸாக்ட்டா அதுதான் என்னோட பாயிண்ட். ஏன்னா, சுபாக்கா. இத்தன நாள் வந்துட்டு இருங்க. பானு அக்கா கீழ ஓகே. இத்தன நாள் வந்துட்டு நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாதது, இப்ப ஒரு பெர்சன் பண்றது நீங்க இன்னைக்கு பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து எல்லாம் வந்து அட்டாக் பண்றாங்கன்ட்டு சொல்லிட்டு நம்ம விசாரப்பட்டோம். ரைட்டா? அந்த பெர்சன் குட்டோ, பேடோ அவர் பாட்டுட்டு அதே தான் இன்னைக்கு நடந்தது அவருக்கு. ஆனா என்னன்னா, லாஸ்ட் டைம் அவருக்கு பேச தெரியல. இந்த டைம் அவரும் கூட சேர்ந்து பேசினாரு. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். ஏன்னா வந்துட்டு அவரு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா வேற வழி தெரியல. அந்த மாதிரி எல்லாம் ரவுண்டு கட்டி அடிச்சா என்ன பண்ணுவாங்க ஒரு மனுஷர் சொல்லுங்க. பேசுங்க நெக்ஸ்ட். கேமா நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறம் பேசுங்க நாகா. ஆக்சுவலா நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பேசியிருந்தோம் ஃபர்ஸ்ட், சேம் தான். இன்னொன்று என்னன்னா, நைட் இவர் எப்பயுமே ஷர்ட் இல்லாம தான் படுத்துட்டு இருப்பாரு. அதே ஹாலுக்கு கனி போய் இது 4th டேவோ என்னமோ, அப்பயே அவங்க வந்து ரூம்ல ஏதாவது சொல்லியிருக்கலாம். அதுதான் இன்னைக்கு கனி கேங் அடிச்சா நீங்க எல்லாருமே கவர் பண்ணிக்கிறீங்க. போன வாரம் நல்லவரா தெரிஞ்சு போன வாரம் என்னென்னமோ பண்ணார். ஏன் அப்போ சொல்லலாம்? ஏன் தலையை இது பண்ண சொல்ற, கையமுத்த சொல்ற அப்படின்னு அப்போ சொல்லலாம். அப்பெல்லாம் சொல்லாம கனி கேங் வந்து பார்வதிக்கு கூட சேர்ந்தோன்னா அகேன்ஸ்டா ஆயிக்கிறாங்க. பார்வதிக்கு அகேன்ஸ்டா அவரானோன்னா அவங்க டீம்ல சேர்த்துக்கிறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, முட்டை எல்லாமே கொடுக்குறாங்க. இவங்க சாப்பாட்டையும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க அகேன்ஸ்டா இருந்தா. இவங்க கனி கேங் இந்த டீம் விட்டு வெளில வந்தோன்னா எல்லாம் ரவுண்டு கட்டிக்கிட்டாங்க. அதுதான் நானும் ஃபீல் பண்ணி முன்னாடியே நம்ம இதை பேசிட்டோம். உண்மை உண்மை. ஹேண்ட் ரைஸ் பண்ணி Yeah. இல்ல அவரு So, ஏன் இன்னைக்கு ஸ்டப்பனா வேற இருந்தாரு தெரியுமா? பிகாஸ் சின்ஸ் மார்னிங் ஹி வாஸ் ட்ரைங் டு அந்த கேமரா முன்னாடி போய் அந்த டயலாக ஃபினிஷ் பண்ணும். பட் நோ ஒன் வாஸ் அலோவிங் ஹிம். ஒரு 3 4 தடவை ட்ரை பண்ணாரு, யாருமே அலோவ் பண்ணலையா? அந்த வெறுப்புல தான் வெளியே வந்தாரு. அண்ட் ஹி டுக் தட் கேமரா, கார்னர் கேமரா எடுத்து பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் வென் பிரவீன் ராஜ் இன்னைக்கு கேம், he was very much இன்னைக்கு stubborn. இந்த தலைவனை நீங்க எல்லாம் அந்த நார்மலா பேசுற வேர்ட பேச விடலங்க. அந்த கோவம் தாங்க. அப்படி என்ன அண்ட் நார்மலா ஒன் பேசிட்டாரு மோர் உங்க திங் தலைவர்? பாயிண்ட் அக்கா, ஒரே ஒன் ஒரு செகண்ட் யா மம்தா. ஒன் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் இருங்க இருங்க ஆடன் பண்றாங்க. இருங்க. எங்க பிருந்தா. தலைவன் ஆ. நான் நடிப்பு அறக்கேங்க, நடிப்பு அறக்கேன். இங்க ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நாங்களா தாங்க பேசுறோம், நாங்களா தான் நடிக்கிறோம். இங்க எல்லாம் ஜூஸ் குடுக்குறாங்க, பழம் குடுக்குறாங்கன்னு சொன்னாங்கங்க. அவனை தாங்க நான் தேடிட்டு இருக்கேன். உன்னை உள்ளார அனுப்புனது தாங்க அங்க தேடிட்டு இருக்கேன். இந்த டயலாக எல்லா இடத்துலயும் ரிஜிஸ்டர் பண்ணுவாரு. இன்னைக்கு வந்து அவரை ரிஜிஸ்டர் பண்ண விடலைங்க. அந்த கோவம் ஆத்திரம். பிருந்தா சிஸ்டர் பேசுங்க. அப்புறம் தீனா நீங்க பேசுங்க. அப்புறம் நாக்கு பேசுங்க. பிருந்தா பேசுங்க. அது நீங்க சொல்ற ரைட் தான். அவரு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஷர்ட் இல்லாம இருக்கிறாரு தான். பட் ஆனா இன்னைக்கு வந்து பிரவீன் வந்துட்டு யூனிஃபார்ம் போட சொல்லும் போது நான் வந்து அதை முடிச்சுட்டு தான் வருவேன், ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஷர்ட் போடாம இருக்கிறது ஆடியன்ஸ்க்கு வந்து டிஸ்கஸ்டிங்கா தான் இருக்கு. அது இப்போ ஹேமா சொன்ன மாதிரி அது ரொம்பவே இறக்கி போடுறாரு. அது இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா அது இன்னஸ் வரைக்கும் எல்லாம் வெளில வந்துரும். அது வந்து அந்த சென்ஸ் வந்து அவருக்கு இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, எல்லாரும் கேட்டுட்டாங்க, எல்லாருமே கொஞ்சம் டென்ஷன் ஆகி வந்துட்டாங்க தான். அது கனி கேங் தான். அதுல வந்து கனிய பத்தி தப்பா சொல்லி திரும்ப வந்து அவர் எல்லாத்தையும் வேர்சன் தானே பண்றாரு. சோ திரும்ப திரும்ப அவர் சைடு பேசுனா அது ஒரு பாயிண்ட் நீங்க பேசுனா கூட அது வந்து வேல்யூபிளே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் இந்த தடவையாவது எல்லாரும் சேர்ந்து அவருக்கு அகெயின்ஸ்ட் ஆனது ஒரு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து போன வர அவரை ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவர் ரொம்ப சைல்டிஷ், அவர் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட இன்னசென்ட்டோட வெளிப்பாடு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி கலை ஜெயம் தப்பா பேசுற அளவுக்கு அவர் வந்து ஒரு கன்னிங்கான ஆளுதான். அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஒரு ஒரு விஷயம் எனக்கு நடந்திருக்கு. இன்னொன்னு கனி குரூப் வந்து அவங்கள அந்த ஆளுக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இனிமே. அது ஒரு பெரிய கேம்ல ஒரு பெரிய சேஞ்சா பாக்குறேன். ஏன்னா திவாகர் வந்து கனியோட கேங்ல சேர்ந்தா வேற மாதிரி போகும் கேம் நான் நினைச்சேன். இன்னைக்கே வந்து ஒரு கிளாஷ் வந்து இது இந்த மாதிரி ஆனதுல எனக்கு வந்து கேம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஆகும் நான் நினைக்கிறேன். வேற யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க பேசுங்க. தீனா இருந்தாரா? போயிட்டாரா? ஓகே. அதோ இருக்கேன். பேசட்டுங்களா? பேசுங்க. நான் தெரியல எனக்கு டக்குன்னு உங்க ஐடி. பேசுங்க தீனா. இப்போ கனி கேங் வந்து இதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு இங்க ஸ்பேஸ்ல பேசும்போது சொன்னாங்க. அது வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்வதி. அந்த லிவிங் ஹால் கேமரா பக்கத்துல திவாகரும் துஷாரும் பேசிட்டு இருக்கும் போது அவங்க தான் வந்து
நீங்க சட்டை போடுங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து வெளியே போய் பண்ணாங்க. அப்போ பிரவீன்ராஜ் வந்து அவரை கூப்பிடுவாரு திவாகரை. அவர் மதிக்காம பேசிட்டு அந்த கேமரால ஆக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ வந்து தள்ளி விட்டுருவாங்க. அப்போ வந்து அப்பதான் வந்து கனியக்கா வந்து சொல்லுவாங்க, நீங்க இது மாதிரி பண்ணாம இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்ட்டு. ஆக்சுவலா வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்வதி. அதுக்கப்புறமா பார்வதி வந்து அவங்களோட ஸ்டாண்டை மாத்திக்கிட்டாங்க. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது கனினால கனியை அடிக்கணும்னு சொல்லி அவங்களோட ஸ்டாண்டை வந்து அவங்க மாத்திக்கிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்து யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்களே. நான் பேசுங்க. அப்புறம் விஜயகுமார் வந்திருக்கா, அவரை பேசட்டும். சரி, ஆமா. ஸோ நான் 2 பெர்ஸ்பெக்டிவா இங்க பார்க்குறேன். ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து பிரவீன் வந்து யூனிஃபார்ம் போட சொல்றது தான் ஆரம்பிச்சாரு அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல. அதுக்கு முன்னாடி இவரு தீனா சொன்ன மாதிரி பார்வதி தான் ஆரம்பிச்சாங்க. தயவு செஞ்சு சட்டை போடுங்க, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு இங்க சம்திங் இந்த மாதிரி சொன்னாங்க. அந்த எக்ஸாக்ட் வேர்டு தெரியல. எப்படின்னா இந்த ரீல்ஸ் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஓகேங்களா, அது ஒண்ணு. அதனாலதான் ஆரம்பிச்சது சண்டை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நீ போடல மற்றவங்களுக்கு நல்ல பிரவீன் வந்து கேட்டது வந்து நீ வந்து யூனிஃபார்ம் போடக்கூடாதுன்னு தான் கேட்டார். ஓகேவா. செகண்ட் திங் என்னன்னா, இதே சட்டை போடாம தூங்குறாரு, அதேமே அவங்களுக்கு தெரியும். இதே நேத்து அதே கனி கேங்ல வந்து சபரி சட்டை போடாம தான் உட்காந்து தூங்குறதுக்கு முன்னாடியும் கூட உட்காந்துட்டு சட்டை போடாம தான் உட்காந்து பேசிட்டு இருப்பான். ஓகேங்களா. அப்ப அவங்களுக்கு தெரியல. எண்ட் ஆஃப் தி டே என்னன்னா, ஏதோ ஒன்று இறங்கணும் இவங்களுக்குன்னு சொல்லி டக்குன்னு வந்து எல்லாரும் இறங்கினால கேங் ஃபார்ம் ஆயிடுச்சு. அவர் வந்து 3 வாரமா வந்து சட்டை போடாம தூங்கிட்டு இருக்காரு. அப்ப அது யாரும் கேட்கல. அதுக்கு முன்னாடி அன்னைக்கு அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சதுன்னு தான் சொன்னாங்க. கரெக்டுங்களா. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்க அந்த இதும்போது எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்க. அது ஓகே அன்னைக்கு ஒரு நாள். இன்னைக்கு அவர் பண்ணும்போது யூனிஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது கனி கேங் உள்ள வந்தபோது அது எல்லாமே சேர்ந்து இவருதான்ங்கிற மாதிரி மாத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே இது வந்து சபரியும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காப்புல. எஃப்ஜே இருக்கா அப்பெல்லாம் அவங்க யாருக்கும் தெரியாது. பிகாஸ் அவங்க வந்து கனி கேங். ஓகே. விஜயகுமார் நீங்க இருக்கீங்களா? பேசுங்க. அடுத்து வந்து பிருந்தாஸ். இல்ல அந்த அந்த பேண்ட் பத்தி பேசினாங்கல்ல, அதை பத்தி சொல்ல வந்தேன். அது எப்படின்னா, நார்மலா தொப்பை உள்ளவங்களுக்கு பேண்ட் மேல நிக்காது. அது திவாகர் மேல தப்பு இல்ல, அந்த தொப்பை மேலதான் தப்பு. புதுவித உருட்டா இருக்கு. சரி சொல்லுங்க. உருட்டு இல்ல, ஜஸ்ட் அப்ப நார்மலா கேளுங்க. ஏன்னா செல்ஃப் அனலைசிங் சரி, வேணும்ல. அப்ப வந்து அவருக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிரலாமா? அங்க உள்ளயே வச்சு தொப்பைக்கு அது 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 உங்க இஷ்டம். உங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா நீங்க ரிக்வெஸ்ட் வைங்க. அது நீங்க தான் சொன்னீங்க பேண்ட் மேல தப்பு இல்ல, தொப்பை அப்படி மேலதான் அப்படி தப்புன்னு. கிடையாது, அப்படி அப்புறம் கிடையாது எங்க மேடம். இஷ்டங்கிறீங்க. கேளுங்க. இப்ப திவாகர் வந்து ஷர்ட்லெஸ்ஸா இருக்கு ப்ராப்ளம். அதுவே ஒரு ஹேண்ட்ஸம் பாய் 6 பேக் உள்ளவன் ஷர்ட்லெஸ்ஸா இருந்தா பிடிக்குமா? இது எனக்கு ஒரு கேள்வி. ஜஸ்ட் இல்ல ப்ரோ, உங்களை போன பார்த்து இல்ல, வருஷம் ஒரே நார்மலா. நிமிஷம் அதான் லாஸ்ட் டைம் இல்ல சத்யா இல்ல இருக்கார்ல. இல்ல 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 அவர் அவர்தான். பேச விடுங்க. என்ன சொல்ல இல்ல வர்றேன்னு பார்ப்போம். ஓகே இல்ல ஓகே. இல்ல இப்ப திவாகர் வந்து பார்க்க அவ்வளவா இது இல்ல, குண்டா இருக்கான், தொப்பை இருக்கு, கருப்பா இருக்கான். சோ சட்டை இல்லாம சில பேருக்கு பார்க்க பிடிக்கல. அதுவே ஒரு 6 பேக், ஒரு கம்ருதீன் அத மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமா இருந்து அவன் சட்டை இல்லாம இருந்தா ஆனா நீங்க பார்க்க ரொம்ப லென்த்தா பிடிக்குமா? போனா எங்களுக்கு ஆன்சர் பண்ண இருங்க கஷ்டமா இருக்கு இருங்க, நான் விஜயகுமார். சொல்றேன். நான் அதுக்கு பதிலா அவ்வளவு இதோட ஸ்டாப் போன பண்ணுங்க. அவ்வளவுதான். சீசன் பாத்தீங்களா? சத்யா சட்டை இல்ல போடாம இருந்தாருன்னு எத்தனை பேர் அடிச்சாங்க. நீங்க பாக்கலையா போன சீசன்? இப்ப இல்ல கண்டினியூ பாத்தீங்களா போன பண்ணுங்க. இல்லையா? சீசன் பார்க்கல. இப்ப கண்டினியூ போன பண்ணுங்க. சீசன் நான் பார்க்கல, போன அதான் போய் சீசன்ல சொல்ல மாட்டேன். சத்யா பாதி நாள் சட்டையே இல்லாம போட்டாலும் யார் சத்யா? ஃப்ரண்ட் ஃபுல்லும் தெரியுற மாதிரி தான் போட்டுட்டு ஆக்சுவலி அவன் இருந்தாரு. அவன் வந்து 6 பேக்கா தான் இருப்பான். அவனுக்கே வந்துட்டு போட்டு அடி அடின்னு அடிச்சு சட்டை அடி ஸ்பான்சர் அடின்னு பண்ண அடிச்சு சொன்னாங்க. சட்டை இல்ல ஸ்பான்சர் ஆ. கொடுங்கன்ட்டு கொடுத்து சொன்னோம். நான் 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 கேட்டது வந்து கேள்விதான். அது நீங்க பதில் சொல்லிட்டீங்க, அது ஓகே, அது இல்ல ப்ராப்ளம் இல்ல. கிடையாது ஆனா எனக்கு. நாங்க வந்துட்டு பாடி Just இதெல்லாம் கேட்டேன். பண்ணல விஜயகுமார். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. பாடி இதை ஷேமிங்லாம் நாங்க பண்ணவே இல்ல. அதே ஏன்னா இல்ல இல்ல நீங்க ஒரு சொன்னீங்க. பெண். ஆக்சுவலி நீங்க தான் மென்ஷன் பண்ணீங்க. நான் இந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங் தான் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் கருப்பா இருக்காரு, தொப்பை பெருசா இருக்கு அதெல்லாம் சொல்லல. அவரு ம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு இல்ல, என்ன இல்ல, நடந்து இல்ல ஹலோ, இல்ல இல்ல, விஜயகுமார் ஒரே நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். பாயிண்ட மட்டும் ஆனா நீங்க பேசுங்க. நான் மறந்துடுவேன், அதான் பிரச்சனை. நீங்க சொன்னீங்கன்னு நான் எதுவுமே நீங்க சொல்லல, ஜஸ்ட் ஷார்ட் அண்ட் கேள்வி ஸ்வீட்டா கேட்டேன். வைங்க. லென்த்தியா பேசினா போர் அடிக்குது, அதுக்கு தான் சொல்றோம். லென்த்தியா சொன்னா நீங்க சொல்ற அப்படி பாயிண்ட்க்கு கிடையாது. ஆன்சர் கிடைக்காது. நீங்க சொல்லுங்க. இல்ல, ஸ்பேஸே போரிங் தான். இதுல என்ன லெங்க் ஷார்ட்? சரியா புரியுதுங்களா? பேசுங்கய்யா. ஒன்னும் இல்லாத பிக் பாஸ் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இதுவே போரிங் தான். சரி விஜயகுமார் அதெல்லாம் நான் என்ன கோவப்படாதீங்க. சாக்லேட் வாங்கி தரேன், பேசுங்க. இல்ல விஜயகுமார் சொல்லாத, வசந்த்னு சொல்லு நீ ஒண்ணு. பேர் விஜயகுமார் தான் போட்டிருக்கு. நான் எங்க போக? சரி, ஓகே.
அப்புறமா நான் சொல்ல வந்த பாயிண்ட் வந்து தீனா ப்ரோ கரெக்டா சொல்லிட்டாரு. அதான் ஸ்டார்டிங்ல இருந்து சட்டை போடாம இருந்தாங்க, அப்ப வந்து இனிச்சுது. இப்ப வந்து அவ்வளவுதான், ஷார்ட்டா சொல்லிட்டேன். இத நாங்களுமே சொல்லிட்டோம் விஜயகுமார். ஆக்சுவலி இல்ல அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்ன தீனா ப்ரோ கரெக்டா ஆக்வர்டா இருக்கு சொல்லிட்டாங்க. மட்டும் தான் என் பாயிண்ட தவிர மத்தபடி ஒண்ணும் இல்ல. அது ஆக்வர்டா ரெண்டா இருக்குது. ஐயா அந்த அதுவும் பாயிண்ட் இல்ல. நாங்க ஒரு சொல்லவே இல்லை நிமிஷம் ஐயா. அது ஆ. அது என்ன தெரியுமா? இப்போ ஒரே நிமிஷம் கூட கேளுங்க இருக்கிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற வரைக்கும் ஓகே. அவங்க கம்ஃபர்டபுளா இல்லன்னு சொல்லும்போது நம்ம அது அத சேஞ்ச் பண்ணிக்கணுமா அதுதான் இல்லையா? 3 வாரம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? ஆமா. அது நம்ம கேட்க முடியாதுங்க. ஒருத்தருக்கு நேத்து கம்ஃபர்டபுளா இருக்கும். இன்னைக்கு இருக்காது. உனக்கு ஏன் நேத்து இருந்துச்சு, இன்னைக்கு அப்படி ஏன் இல்லன்னு கிடையாது. போய் கேட்க முடியுமா? கேளுங்க. ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள இருக்கும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும். அவங்க மேல ஒரு கோவம் வன்மம் இருக்கும்போது அது அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். புரியுதுங்களா? செம அது பாயிண்ட். இல்லாம நீங்க 3 வாரமா போடாததுமே தப்பு தான். அத நார்மலைஸ் பண்ண முடியாது. ஒரு ஒரு அது தப்புதான். டிவி ஷோல அது அது தப்புதான். அத ஒரு ஃபர்ஸ்ட் டிவி ஷோல கேட்டுருக்கணும். வந்து இப்போ அது டைரக்ட்டா நம்ம வீட்டு ஹால் வரைக்கும் வருது அந்த ஷோ. ஓகேவா? அப்ப வந்து அதுல புரியுதுங்க. எப்படி நடந்துக்கணும்னு ஒரு டாக்டரேட் படிச்சவருக்கு தெரியல. சட்டை போடாம சுத்திட்டு இருக்காருன்னா, அப்புறம் அது நம்ம என்ன அதுதான் சொல்றது அவர? அ? இப்போ ஷோ ஓனருக்கே தெரியல, அவன் என்ன பண்ணுவான்? அவங்க சொல்லிருக்கலாம்ல, அது என்னமோ ஏன் கரெக்ட் சண்டை தான். போடாம அவருக்கு இருக்கக்கூடாதுன்னு. தெரிஞ்சிருந்தா இந்த மாரி ஆளுகள எடுத்திருக்கவே கூடாது. அப்புறம் அவருக்கு தெரியல. ஒன் அத வேணா செகண்ட் நான் அக்ரி ஒன் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஓகே, ஓகே. விஜயகுமார் மலை விஜயகுமார் அண்ட் உங்களுக்கு விஜய் நான் ம், ஆன்சர் பண்ணவா? வசந்த் மலை அண்ட் வசந்த் ஆ, அப்படியே ஆ, கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க. ஒன்னொன்னா போயிரும். அப்படியே ம். இருங்க. பிருந்தா பேசுங்க பிருந்தா. விஜயகுமாருக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஆக்சுவலி 3 வீக்ஸ் அவர் போடலன்னு சொல்றீங்க. அவர் மோஸ்ட்லி பெட்ரூம்ல தான் அப்படி இருந்தாரு. பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அவன் ஒரு தூங்க போற நேரத்துல கொஞ்சம் ஸ்வெட்டா இருக்கலாம், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம். மோஸ்ட்லி அன்னைக்கு கம்ருதீன் கூட ஒரு தடவை ஷர்ட் இல்லாம தான் படுத்திருந்தான்னு நினைக்கிறேன். சோ நிறைய பேர் அங்க ஷர்ட் இல்லாம படுக்கும் போது படுத்திருக்கலாம். ஆனா இதே பாத்தீங்கன்னா ஹால்ல வந்துட்டு ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும், ஒரு ஆடியன்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் இருக்கணும். எதுவுமே இல்லாம அவர் தான் ரெஸ்பெக்ட்னு பல தடவை பேசுறாரு. அவருக்கு மட்டும்தான் ரெஸ்பெக்டா? அவர் யாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாரா? அங்க வந்து யூனிஃபார்ம் போடுங்கன்னு தான் நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஷர்ட் போடலன்னு ஆரம்பிக்கல. யூனிஃபார்ம் போடலன்னு தான் ஆரம்பிச்சது. அது ஷர்ட் போடலன்னு வந்து ஆடியன்ஸ்க்கு டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே இருக்குங்க. யார் ஷர்ட் போடலனாலும் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பெட்ரூம்ல இருந்தாங்கன்னா அது அவங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்ல சத்யா வந்து சரியா ட்ரெஸ் பண்ணதுக்கு போன தடவை வந்து பயங்கரமா ஆடியன்ஸ் இதே மாதிரிதான் நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. சோ இது வந்து பாடி ஷேமிங் அதை பத்தி கிடையாது. அது ஷர்ட் இல்லாம பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்றதுதான் உண்மை. அந்த ஆல் ஆடியன்சஸ்க்கு தான். இன்னைக்கு வந்து ஏமாக்கா தாத்தா யூனிஃபார்ம் வந்திருக்காரு. போடலன்றதுதான். சரி, ஓகே, ஏமாக்கா ஓகே. தாத்தா ஒருத்தவங்க வந்திருக்காரு. பேசிக்கிட்டு தாத்தாட்ட நான் மைக் கொடுத்துருக்கேன், வந்துருவாங்க. டிஸ்டர்ப் பண்ணா அவங்களுக்கு இதாகும் பாருங்க. தாத்தாக்கு மைக் கொடுத்துட்டு நான் யூனிஃபார்ம் போடல. சாரி பிருந்தா யூனிஃபார்ம் பேசுங்க. போடல. நோ நோ, இட்ஸ் ஓகே. யூனிஃபார்ம் போடலங்கிறது தான் இஷ்யூ. யூனிஃபார்ம் போடல அப்படி வாங்க அப்படின்னு டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு வாங்கன்னு ஒரு 10 தடவை வந்து ஒரு தலை கத்தும் போது இதே வந்து இவருக்கு பிடிச்ச தலையா இருந்தா நேத்தே அவருக்கு வந்து பிரவீனோட ஒரு இஷ்யூ பண்ணி அவருக்கு வந்து இதாகல. அவர் வினோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது அவருக்கு இருக்கு. அதோட இதுதான் இன்னைக்கு கொஞ்சம் கூட அவர் ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. டாஸ்கே ரெஸ்பெக்ட் பண்ணல. ஆடியன்ஸ்க்கு வந்து இது வந்து எப்படி கன்வே ஆகும் அதுவும் அவர் ரெஸ்பெக்ட் பண்ணல. சோ அதோட இஷ்யூ தான் இது கண்டினியூ ஆச்சு இன்னைக்கு. சோ இது ஷர்ட் போடுறாங்க போடலங்கிறது மேட்டர் இல்லைங்க. யூனிஃபார்ம் போட சொல்லும் போது போடணும். ஓகேங்களா? இப்படிதான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. யா சுபாக்கு எதாவது சொல்ல வந்தீங்க சொல்லுங்க. இல்ல தாத்தா வந்திருக்காங்க. அதுக்காக ஹேண்ட் யா ரைஸ் யா பண்ணேன். தாத்தா வாங்க தாத்தா. அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணுறவங்கள அப்படியே பேச வச்சுட்டு வந்துடுற ஒரு ரவுண்டு. ஐயோ யார் நிறைய பேர் ஹாய் ஹேண்ட் தாத்தா, ரைஸ் எப்படி இருக்கீங்க? பண்ணிருக்காங்க. தீ நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. முடிச்சுட்டு வாங்க. ஓகே, அது ஓகே. நான் குயிக்கா சொல்லிடுறேன். இது இந்த ஷர்ட் மேட்டருக்கு தான். 2 விஷயம். ஒண்ணு வந்து இப்போ சில பேர் இருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க எல்லாரும் ஒருத்தர மீட் பண்ணியிருப்பாங்க இந்த வீட்ல. ஓகேவா? கொஞ்ச நாள் ஆகும் ஒருத்தவங்க கிட்ட கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டு, நீ போயிட்டு அவங்க கிட்ட இத பண்ணாத, அத பண்ணாத சொல்றதுக்கு. எனக்கெல்லாம் பர்சனலா ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு அவங்க பண்றது தப்புன்னு சொல்றதுக்குலாம் ரொம்ப தயங்குற ஆள் நானு. அப்ப எனக்கு ஃபியூ டேஸ் ஆகும் உங்க கூட பழகுனதுக்கப்புறம் ஓப்பனா சொல்றதுக்கு. 1 அது ஜென்ரல். 2வது இனிக்குதா கசக்குதான்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, டீசென்ட்டா இருந்தப்போ அது வந்து தப்பா தெரியாம கூட போயிருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப ரொம்ப லைக் க்ரீப்பியா கேர்ள்ஸ் கிட்ட பிஹேவ் பண்றப்போ,
அது வந்து அதையும் இதையும் ஒண்ணா பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரீக் அவுட் ஆகலாம். அத எப்படி சொல்றதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே எல்லாரும் ஜம்ப் பண்ணியிருக்கலாம். அது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? எ ஸோ வந்து இத வந்து நீங்க பாடி ஷேமிங்ன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் நான் என்ன சொல்றது, உங்க கூட வாழ்றவங்க இப்ப இப்ப வந்து இது வந்து எங்களுக்கு பிடிக்கலன்னு வந்து சொல்றதுல தப்பே கிடையாது. இது பண்ணாதீங்கன்னு சொல்றதுல. ஏன் விஜயகுமார் பேசுங்க விஜயகுமார். அப்படியே அப்படி தாத்தாட்ட போலாம். இல்ல இப்ப பொதுவா இந்த ஷோ ஸ்டார்டிங் நான் கமெண்ட்ஸ் பண்ணிருப்பேன். எப்படின்னா, இந்த ஷோ ஸ்டார்டிங்லயே ஒரு நெகட்டிவிட்டி இருந்துச்சு ஷோ மேல. புரியுதுங்களா? இந்த அரோரா அப்புறமா திவாகர் மேல. இப்ப வந்து சீசன் 8 வரைக்கும் ஷோ வந்து நல்லாதான் இருந்துச்சு. இந்த சீசன் 9 மட்டும்தான் 18+ இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் உள்ள நாம வந்து கம்மியா தான் பாக்குறோம். நம்ம வந்து 24 ஹவர்ஸ் ஃபுல்லா பாக்குறது கிடையாது யாருமே. பார்த்தேன்னு போய் சொன்னீங்கன்னா அதை மாட்டிப்பீங்க. அது வேற விஷயம், விடுங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப அந்த வீட்டுக்குள்ள இந்த சீசன் ஃபுல்லாவே 18+ தான். சோ அப்படி இருக்கும்போது அவனா பேசலானே, இவன் பேசுறானே, ஏன் நாம ட்ரை பண்ணக்கூடாது? அந்த திவாகருக்கு புரிதல் கிடையாது. புரியுதுங்களா? அவனுடைய உலகத்துல இருக்கான். நான் தான் பெரிய கெத்து அது இதுன்னு. பட் ஒரு ஷோவா பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் தான். ஆனா சில டைம் தப்பு பண்றான் தான், இல்லன்னு இல்ல. அந்த தகுதி இல்ல, அதெல்லாம் ரொம்ப சீப். எனக்கும் பிடிக்காது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் எப்படிமா கம்பேர் பண்றான்? வெளியே நாம மட்டும்தான் ஃபேமஸ், இவங்களாம் யாருக்குமே தெரியாது. ஆடியன்ஸ் வந்து அதை பார்க்க மாட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவன் என்ன பண்றான் அதை வச்சுதான் அவனுக்கு சப்போர்ட் தவிர, அவன் வெளியே எப்படி இருந்தான் அதை வச்சு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா சில தற்கொலைங்க திவாகரை வெளியே வச்சுதான் டார்கெட் பண்றாங்க. அதை நான் ஓப்பனா சொல்லிடுறேன். அப்புறமா இன்னொன்னு ஒரு பாயிண்ட், ஒரு கண்டஸ்டண்டா இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் பத்தி ஒரு லைன் சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம் போதும், இதுவே போதும். பொறுங்க, வேற எதுவும் அவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கலாம். போதும் போதும் வசந்த், போதும். இல்ல இல்ல நானு திவாகருக்கு இது பண்ணி தான் பேசுறேங்க தவிர அடுத்தவங்க டீக்ரேட் பண்றதுக்கு நான் இது பண்ணல. போதும். தீனா பேசுங்க தீனா. தீனா பேசுங்க தீனா. நான் தாத்தா கிட்ட ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லணும். தாத்தா, இன்னைக்கு ஈவினிங் உங்களோட ரிவ்யூ பார்த்தேன். தம்ப்லைன்ல டைட்டில் வந்து சூப்பரா வச்சிருந்தீங்க தாத்தா. அப்புறம் இப்போ பேசினாரு இல்லைங்களா விஜயகுமார், அவருக்கு ஒரு ஆன்சரு. திவாகரை மட்டும் நாங்க வெளியே அவரு பேசுனதை வச்சு அடிக்கிறோம்னு சொல்றீங்க இல்லைங்களா? அவர் வந்து வெளியே என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை தான் வீட்டுக்குள்ளேயும் வந்து திரும்ப பண்றாரு. அதனாலதான் அவர் வெளியே பண்றதையும் இங்க பண்றதையும் சேர்த்து வச்சு அவர் அடிக்கிறோம். தாத்தா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், கேமராவை மறைக்கிறது. தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அவர் கண்டினியூ பண்றாருன்னு வெயிட் பண்ண. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என்ன டைட்டில் மறந்துட்டேன். நானும் மறந்துட்டேன் தாத்தா. சரி இருங்க, இந்த ஹேமா பேசிட்டோம், நான் அதுக்குள்ளே தேடிட்டு வரேன். நானே எடுத்துட்டு வரேன், நீங்க இருங்க, ஒரே ஒரு செகண்ட் இருங்க. எப்ப ஈவினிங் போட்டதா இப்ப போட்டதா? ஈவினிங் போட்டது வந்து அரக்கருக்கு என்னது, அரக்கருக்கு அவுத்தால் தான் ஆக்டிங் வரும். கீழே வந்துட்டு அரை நிர்வாணம் ஆபாசம் இல்லை பச்சோந்தியின் பொன்மொழி. இது வந்துட்டு மத்தியானம் போட்டது. இப்ப போட்டது வந்துட்டு சண்டை தான் என் வேலை, சச்சரவு தான் என் வாழ்க்கை. சீசனை ஹைஜாக் செய்த தீவிரவாதி போட்டியாளர்கள். இப்படிக்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியது சுரேஷ் தாத்தா. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா? அது நான் போட்டுக்கிறேன் தாத்தா. உங்களுக்கு இது வேணுமா வேணாமா? நான் சொல்லிட்டேன் தாத்தா ரிவ்யூவில் இது போட்டிருக்காருன்ட்டு. சூப்பர், தேங்க்யூ. இன்னைக்கு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க. சண்டே தான் என் வாழ்க்கை. எனக்கு உங்களுக்கு தான் பிடிக்கலையே? காலையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பி தாத்தா. நான் அந்த ஆஃப் நியூட தான் சொல்லுங்க தாத்தா. அரை நிர்வாணம் நீங்க இங்க தமிழ்ல போட்டிருக்கீங்க, நான் இதைத்தான் சொன்னேன். அரை நிர்வாணம் பத்தி நான் இல்ல, காலையில நான் சிரிச்சது அவருக்கு வினோத் பண்ண ட்ரீட்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. விஜயகுமார் பேசுங்க. விஜயகுமாரா வசந்தா, சரி ஏதோ ஒண்ணு பேசுங்க. இப்ப திவாகர் பத்தி சொன்னாரு, அது வந்து நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவன் வெளியே எப்படி பண்ணிட்டு இருந்தாலும் சிலது எல்லாமே இல்ல, சிலது வந்து உள்ள அப்படிதான் பண்றான். அது அவனுடைய ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம்ல, அதை சொல்ல வரேன், வேற எதுவும். கேம்ல பண்ணா ஸ்ட்ராட்டஜி, கேம்ல விளையாடாமையே சும்மா வந்து மைக்ல போயிட்டு மக்களை இங்க பாருங்களேன் ரிவ்யூ பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. விஜயகுமார் அப்படி கிடையாது. உள்ள வீட்டுக்கு போனாலே கேம் தான், படுத்து தூங்கினாலே கேம் தான். அந்த டாஸ்க் மட்டும் கேம் கிடையாது.
இது என்ன பேச்சா இருக்கு? எனக்கு புரியல. யா அந்த ஓகே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனாலும் கேம் தான். அவ்வளவுதான். சரி நீங்க பேசுங்க. ஓகே, ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ. தாத்தா சொல்லுங்க தாத்தா. உங்கள்கிட்ட ஒன்று, அப்புறம் அவர்கிட்ட ஒன்று. பிக் பாஸே சொல்லிட்டார்ல, அதெல்லாம் கான்டென்ட் கிடையாது, இது கேம்லாம் கிடையாது, இது ரியாலிட்டி. உங்களோட கோபம், உங்களோட தாபம் எல்லாமே ரியல் அப்படின்ட்டாரு. இவங்க தான் அவங்களை மதிக்கிறது இல்லை. நீங்களாவது மதிங்கம்மா. ஹோஸ்டாக இருக்கிறீங்க, மதிக்க வேண்டாமா பிக் பாஸை? நான் எங்க தாத்தா பிக் பாஸ மதிக்காம இருந்தேன். கேமரால துப்பிட்ட அந்த அரிசிய எடுத்துட்டு கேமரா எடிட்டர மாத்த சொல்லுங்க தாத்தா. உள்ள போயி எல்லா பயலையும் வெளிய ராஸ்கல் வெளிய போங்கடா ராஸ்கல்ன்ட்டு ஏதாவது ரூம்ல தள்ளி, அந்த கேமரால இருக்க ரைஸ தள்ளிவிட சொல்லுங்க தாத்தா. அம்மா பார்வதி பல்லு விளக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் துப்புறாங்களே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அது வேற பண்றாங்களா? ஐயோ கழுவின கடவுளே! பாத்திரத்தையே துப்பினாங்களே. எனக்கு பார்வதி இன்னைக்கு பாத்திரம் கழுவும்போது, இந்த வீட்ல சண்டை போட்டுட்டு, புருஷன் கூட சண்டை போட்டு மூஞ்சிய தூக்கிட்டு பாத்திரம் கழுவுவாங்கல்ல, அந்த சீன் அப்படியே வந்துச்சு. "ஏய்! நீ என்ன நீ அப்படியே பண்ணிக்கிருக்க நீன்ற" மாரியே இருந்துச்சு எனக்கு. அதாவது யா கனியத்தான் ஓ, கனி கூட சண்டை போட்டுதா? நான் கமருதீனோ இல்லை திவாகர் கூட சண்டை போட்டாங்களோன்னு நினச்சிட்டேன். கமருதீன் கூட பேச்சுவார்த்தை இல்ல தாத்தா. நீங்க வேற கமருதீனும் விலகிக்கிட்டான், அந்த பொண்ணுமே விலகிருச்சு. 2 பேருமே வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கிட்டாங்க. ஐயோ! என்னன்னு தெரியல. ஏம்மா தாத்தாவுக்கு தெரியாத மாரி நீங்க வேற எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரும் பாட்டி கதை மாரி ஊன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. நம்ம கேட்டையாடி கதைய தானங்க பேசிக்கிருக்கோம் ஸ்பேஸ்ல. சுபாக்கா. பார்வதி பாத்திரம் விளக்கும்போது பேசிக்கிட்டே இருந்தது எப்படி இருந்தது தெரியுமா? ஜீன்ஸ் படத்துல ராதிகா, அவருக்கு ஆடு வாங்க தெரியாது, கோழி வாங்க தெரியாது, சோடா மட்டும் வாங்க தெரியுமோ? இதே மோடு தான் இருக்கு எனக்கு அவ பேச ஆரம்பிச்சாலே. இல்ல, இல்ல. அந்த ஊர்க்காரங்க தானே. அந்த அப்படித்தான் வரும். பக்கத்து ஊர் தான் காரைக்குடி. அப்படியே நாங்க அடாப்ட் பண்ணிக்குவோம். அப்பப்ப வந்து அடாப்ட் பண்ணிக்குவோம். அது நல்லாருக்கும். அது யார் சனி காரைக்குடி? வந்து லேபர்னு கூப்பிட்டனால, அதுக்கு வந்து அது புலம்பிட்டே விளக்கி, பூன்னு விளக்குன பாத்திரத்திலேயே துப்புச்சு. ஐய்யய்யோ! அத சொல்றாரு தாத்தா. தாத்தா என்ன மதினி, மதினி, யாரு நான் உங்க ஐத்த மண்டியா காரைக்குடி? లేదు కాదు తాత. சும்மா అయితే இருங்க. మండి కాదు. எங்க ஆயா வந்துருச்சு உங்களாண்ட பேச. எங்க அப்பத்தா மன்னிக்கணும். உங்க அப்பத்தாவா? யாரு? யார் வந்தா? எங்க அப்பத்தா வந்து நடுவில் போனை பிடிங்கி பேசிட்டு போயிட்டாங்க. பேசுறீங்களா? குடுங்க பேசுவோம். ஐய்யய்யோ! ஆனா உங்க ஐயோ! அப்பத்தாக்கு ஒரு ஹாய் அத்தை சொல்லிருங்க மந்தி தாத்தா. அப்படி கூப்பிட்டாங்கல்ல, தாத்தா பேசினார்ல, அத சொல்றாரு. ஐயோ! அதுதான் ஐயோ! உங்க யாரு? அப்பத்தாக்கு ஒரு ஹாய் சொல்லிருங்க தாத்தா. ஏமாவா? ஏமா உனக்கு இந்த வேலை? அப்பத்தா எப்படி இருக்கீங்க? உங்க நல்லா பேத்தி ஒண்ணு இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பிக் உங்க பேத்தி ஒண்ணு பிக் பாஸ்ல நல்லா வரிஞ்சு கட்டிட்டு வாரி எடுக்குது டெய்லி. வாயில பாக்கலையா? வசனையா வருது. கிழிச்சு அப்பத்தா, தைச்சுப்புடுவேன். அவ என் பேத்தியாவ? அப்பத் அவன் இந்த அப்பத்தா ஏமாத்து கோழி குழம்பு ஐத்த வேணுமா மண்டி. அப்பத்தா? வெறும் கஞ்சியா ஊத்துறாங்களா அப்பத்தா? கொஞ்சம் கோழிக்கறி வேணுமா அப்பத்தா உங்க கைப்பக்குவத்துல? எதுக்கு கோழிக்கறி? அதான் படம் தண்ணி ஒருத்தன் இருக்கான்ல, பிடிக்காதவங்களாம் அடிச்சு போட்டு துண்ட ஐயையோ சொல்லு. ஐயையோ நான் அவங்கதான் பேசுற பேச்செல்லாம் பார்த்து வெஜிடேரியனாச்சே. உங்கள மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க உள்ள. அப்ப நீங்களும் அவளும் ஒண்ணுதானே அப்படின்னு வேற ஆமா பேசுறா. ஆமா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. மதுரையில பட்டர் பண்ணு சொன்னாங்க. அது நீங்க சொன்னாங்களா? எப்படி இவங்கள பார்த்து கேட்டுட்டு வந்து இங்க பேசுறாங்களாம். நேர்ல தைரியம் இருந்தா வாணி. யார் பா- அது பேசுற? சுபா. நடிப்பு அரக்கன் சுரேஷ் தாத்தா வாழ்க. நடிப்பு அரக்கன். நடிப்பு அரக்கன். நடிப்பு அந்த அரக்கி வார்த்தையை மட்டும் ஆயிட்டாரு யாராவது ஒரு அந்த 2 மினிட்ஸ். கெட்ட வார்த்தையை மட்டும் பேசுனீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். பட்டு கிடப்பேன். கட்டாயில போறவா ஒன்னும் அவுத்து போட்டு திரியறான். அதை பார்த்துட்டு அடிப்பு அரக்கணும். அத அருப்பு சொன்னா கொடி நட்டு மட்டும் பேச்சு பரவாயில்லையே. பண்ணுவானே. போன சீசன் பிக் பாஸ்ல தாத்தான்னு ஒருத்தர் வந்தாராம். அவரை மாதிரி நான் நடிச்சு பெரிய ஆளா ஆவேன்ல அவன் கட்ட கட்டிட்டு திரியான். அதுக்கு அந்த தாத்தால பதில் சொல்லணும். நீ பாட்டி நீங்க பதில் சொன்னா என்ன ஆகுறது? தாத்தா எப்பவுமே ஆமா தன்னோட அப்பதான் வயசுல பெரியவர்களை மதிப்பாக. அவரெல்லாம் சொல்ல மாட்டாக ஒன்னும். ஏன்னா வயசுல பெரியவர் இல்ல, மரியாதை கொடுக்கணும். தாத்தா இந்த அப்பதா நடிப்பை நீங்க ஒரு எத்தி விடுங்க அப்பதா. நீங்க ஒரு எத்துங்க அதுங்க ரெண்டையும். ஒண்ணு மதுரை, இன்னொன்னு மதுரைல பிறந்தது, இன்னொன்னு மதுரைல இருக்கிறது. ஏன் மதுரை பேரை கெடுக்கிறிய? நான் கெடுக்கல அத்தா. அது என்ன நம்ம ஊர் பக்கம் பைத்தியம் இருக்கா? ரெசல்யூஷன் கொடுக்கற உங்க பழக்கம் ஊர்ல இல்லையா எல்லாம் பாட்டி? பைத்தியம் இல்லையா? அதான் அங்க 2 பைத்தியம் தப்பிச்சு ஓடி ஆந்துருச்சு இல்ல. மதுரை இப்ப நல்லா இருக்கு. அப்பத்தா அந்த சோத்துல அது வேணா உண்மை. விசவப்பாகன்னு இருக்கல, அது நம்ம ஊர் பக்கம் இருக்கா?
இந்த மாதிரி விச சேட்டை வைக்க பண்றவங்களுக்கு ஏதாவது முடியாது. இது கூட இந்த விஷயம் கூட தெரியாம இருக்கிறியே. நீ எந்த ஊரு? நம்ம ஊருக்கு பக்கத்துல தான் துரத்தி விட்டாங்க. கல்யாணம் பண்ணி நீ இந்த ஊர்ல வாழ தகுதி இல்லாதவ போ பக்கத்து ஊருக்கு போன்னு துரத்தி விட்டாளுங்க. நல்ல ஊர் போல. அப்பதான் சொல்லுங்க விஷம் வைக்கிற அப்பதான். அளவுக்கு போற அளவுக்கு ஆயிடுச்சு. விஷம் வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்பதான் பிக் பாஸ் பாத்துக்குங்க. ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு, ஆடியன்ஸ் எல்லாம் விஷம் வைக்க கிளம்பிட்டாங்க. பால்டாயிலுக்கே பால்டாயில் கொடுத்தா சாவமாச்சியும். அத சொல்லுங்க. ம்ம். தாத்தா இந்த இந்த கீ கீக்கிறேல எந்த ஒரு காரி அப்படின்னு வடிவேல் காமெடி அந்த மாதிரி பேசுறீங்க எல்லாம். காரக்குடி. அரளி விதை அரைச்சு கொடுத்தா போவாங்கன்னாங்க, அரைச்சு கொடுத்து அனுப்பணும். கரப்பாம்பு என்ன எலி மருந்து கொடுத்தா சாகுவாங்க நாங்க கொடுத்து பார்த்தோம். எதுக்குமே மண்டைய போற மாதிரி தெரியலையே. எலிதான் அங்க இன்னும் நிறைய கொஞ்ச நாள் இருக்குது. இதுக்குதான் எலி மருந்து. வெளியில இருந்து ஏதோ தயார் பண்ணி அனுப்புறாங்களாம்ல உள்ள. போவதாவது விளங்குமா? விளக்கு மாத்த எடுத்துட்டு போக சொல்லுங்க. அப்பதான் இந்த போய் வாடி அன்னைக்கு அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் பாடி முடிச்சு விடுங்க. அப்பதான் இவங்க என் ரெண்டையும் ஊரு மானம் போச்சு இவளால, ஏ பிறந்த இடம் பெருமை போச்சு அவளால, நெஞ்சில ரெண்டுதான் விக்க சொல்லி காகிதம் போட்டான வெள்ளக்காரன். நெஞ்சில அடிச்சு அழுதாலும் வேடிக்கை தரங்களையே. ஊடையில வந்து பேசிட்டு இருக்குது. யாரு இது? பார்வதி தங்கச்சியா அக்காவா? சுபா சுபா ஏப்பா சுபா சும்மாவே இருக்க மாட்டியா? ரோதனையா இருக்குது. ஐயோ பார்த்தா நடிப்பறக்கனுக்கு ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடணும். அப்பத்தா போ எங்க அப்பத்தா சாரி, நான் பாத்ரூம் போயிட்டு இல்ல வரதுக்குள்ள அப்பத்தா பிரச்சனை ஒப்பாரி ஆயிடுச்சு. வை அப்பத்தா. அப்பத்தா ஒப்பாரி வை அப்பத்தா. எதுக்கு இதுக்கெல்லாம் ஒப்பாரி வைக்கிறது இல்ல, இதுக்கெல்லாம் சந்தோஷமா பாடணும். புரிஞ்சுதா? ஆனா சைடு வாக்குல சுபாக்கா அந்த ஊர்க்காரங்களாவே மாறி இழுத்து இழுத்து பேசுனீங்க பாத்தீங்களா? ஆனா உங்களுக்கு சவுத் இல்ல, இது திருச்சி தானே ப்ராப்பர் எங்கிட்டா காரைக்குடி மதுரை பக்கமா? யாரு சுபாக்கா யாரு சுபாக்கா. சுபா திருச்சியா? ஆ நான் பிருந்தா திருச்சிதான். நீங்க செட்டு வாழ்க சேர்ந்துக்கங்க. வளமுடன். ஹாய். ஆமா ஆமா, இந்த புள்ள திருச்சி, உள்ள இருக்கிற புள்ள திருச்சி திருச்சி சொல்லிக்கிட்டு இருக்குது. நான் கிடையாது அப்பாடி. அப்பா நம்ம கிடையாது. எங்க ஊர்ல ஸ்வீட் பேர்ல இருக்கும் தாத்தா, அதனால ஏமா நான் கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, புகுந்த வீட்டுல பொண்ணு, ஐத்த மண்டி இப்படிலாம் பேசக்கூடாது ஐத்த தெரியுதா? மண்டி காது தாத்தா, ஐத்த மண்டி காது. அப்ப అమ్మ కడుపు బాడ ఆడపడుచులా అవమానం మా చేస్తున్నావు. ఇంటి ఆడపడుచు కాదు బాగున్నదే தாத்தா தானி. అమ్మ, ఇది எங்க అమ్మమ్మ. ஓ அப்படியா? எங்க பக்கம் தெலுங்கு அப்பத்தா காரக்குடி பேசுவோம்ப்பா. அம்மம்மா தெலுங்குவா? அப்பத்தா காரக்குடி அம்மம்மா தெலுங்குவா தாத்தா? யாருக்கு தெரியும்? இல்ல அந்த சைடு ஃபுல்லா தெலுங்கு மோஸ்ட்லி வந்துரும். இப்ப கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா அது கன்னடம் பேசுவாங்க மாதிரி. சவுத் சைடு நீங்க எந்த தெருவுல போனாலும் 4 பேர் தெலுங்கு பேசுவாங்க. தெலுங்கு தான் சிஸ்டர் நானு. அதான் தெலுங்கு ஃபுல்லா பேசுவாங்க. ஆனா என்ன பேசிட்டு இருந்தானே மறந்து போச்சு. அம்மா வயிறுலாம் வலிக்குதுமா. அதான் சிரிச்சு யாருமா இந்த சுபா? எங்கம்மா இருக்கிறாங்க? தாத்தா நான் உங்களோட ஃபேன் தாத்தா. நான் எங்க உங்களோட இருக்கீங்க? விசிறி. ஓ சூப்பர் வணக்கம் சூப்பர். வணக்கம் ட்ரிச்சி தாத்தா. வணக்கம். ஓகே நல்லது. திருச்சியில எங்க இருக்கீங்க சுபா? அது எதுக்கு தனியா பேசலாம். ஆட்டோ அனுப்ப போறீங்களா? ஓகே ஓகே டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. கடைசியில சுபாவோட பக்கத்து தெருவா தான் இருக்க போறீங்க. இது மாதிரி தான் தாத்தா ஐயோ இப்படி சுபாக்காக்கு ஆச்சு. நானும் பேரை கண்டுபிடிச்சேன். நீங்க அந்த தெருவா, நானும் இதே தெரு, இதே நீங்க எந்த தெரு தெரு சொல்லி அப்படிங்கிற கண்டுபிடிச்சாங்க. இது உண்மையில நடந்துச்சு யாரு? சிஸ்டர். யாரும் தெரியல. இங்க ஓ வருவாங்களே திருச்சியான்னு கேட்டீங்களே இப்ப. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆமா. தெருவான்னு கேட்டாங்க. இந்த நகரான்னு கேட்டாங்க. ஆமா அந்த தெருவா. ஓகே. பக்கத்து தெருவுல இருந்துட்டு 2 பேரும் ட்விட்டர்ல பேசிட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கே தெரியாம. ஓ வாட் அ கிரேட் ஸ்பேஸ்ல. ஸ்பேஸ் பரவாயில்ல, எல்லாரையும் சேர்த்து வைக்குது. சேர்த்து வைக்கும். ஆனா உஷாரா இருக்கணும். தூக்கி போட்டு மிதிக்கிறதும் ஸ்பேஸ் தான். அதையும் ஓ பார்த்துருக்கணும். அதுக்குள்ளார ஓடிடணும் சிஸ்டர். ஒரு ஸ்பேஸ் ரணகலம் ஆயிடுச்சு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. நான் தான் நாங்க அமைதியா தான் அதனாலதான் இருப்பேன். சீரியஸா கொண்டு போக மாட்டோம். யாராவது சீரியஸா பேசினா ஷோல்டரா இருக்கு அதான் அதான் ஷோல்டரா இருக்கு. அவங்க காசு வாங்கி நடிக்கிறியா நீ அதான் நம்ம அதான் ஃபன்னா பேசிக்கிறேன்னு ஷோல்டரா இருக்குன்னு இறக்கி விட்டுருவோம்.
ஏமா கரெக்ட் எங்க கரெக்ட். அப்பத்தாவுக்கும் எங்க ஆயாவுக்கும் ம். நான் வந்து ஒரு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுத்துட போறேன். போய் பேசுங்க பிக் பாஸ் பத்தி. எனக்கு போர் அடிக்குது பேச. அப்படியா? பண்ணுங்க தாத்தா, ஆ- ஜாலியா ஆமா. இருக்கும். ஈஸி தான் தாத்தா அண்ணா, ஐடி கிரியேட் தாத்தா பண்றது. தாத்தா எனக்கு நாளைக்கு தெரியாது. நீங்க போடுற போஸ்ட்ல இததான் தாத்தா பேசுறீங்க நீங்க அப்பத்தா மாதிரி. போடுற போஸ்ட் இல்ல, அது எந்த போஸ்ட்ல? இதுல இல்ல இல்ல ரிவ்யூ ரிவ்யூல ரிவ்யூ தாத்தா. ரிவ்யூல ரிவ்யூ சொல்றாங்க. ரிவ்யூல அம்மா, ரிவ்யூல ஐயோ ரிவ்யூல அப்பத்தா மாதிரி பேசுனது தாத்தா செமையா இருக்கு. ஐயோ 1 மணி நேரம் பேசுறது கஷ்டமா, இல்ல இல்ல ரொம்ப கஷ்டம். இடையில ம். ஆட் ஆன் பய- பண்ணுங்க. யாருக்காவது பேசும்போது திட்டும் போது ஆட் ஆன் பண்ணி விட்டுருங்க. கோவத்துல திட்டும் அது போது. அப்பப்ப சூப்பரா இருக்கு பாடுங்க, தாத்தா, நல்லா இல்ல திட்டுங்க. வருது. தாத்தா, பார்வதி பத்தி பேசும்போது மட்டும் இத எடுத்துக்கோங்க தாத்தா, செமையா இருக்கும். செமையா இருக்கு தாத்தா உங்களுக்கு. ஐயோ என்ன அது ஒரு மாதிரி வாய். தாத்தா கெட்ட வார்த்தை எல்லாம் கலக்குவாரு வந்துருமா தாத்தா, வாயில? எந்த ஏன்னா கேரக்டர் தாத்தா. எங்க அம்மா என்ன வளர்க்கல, எங்க ஆச்சி தான் வளர்த்துச்சு. அது காலையில முட்டையை கலந்து, பச்சை முட்டை கறந்த பால், சூடு கூட பண்ண மாட்டாங்க. அதில் பச்சை முட்டையை போட்டு 3 முட்டையை போட்டு பாதாம், சர்க்கரை எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு குடிக்க சொல்லுவாங்க. பரட்டிக்கிட்டு வரும். தென்னை மரத்தில் ஏறி மேலே போயிடுவான் மொட்டை மாடிக்கு. அங்கே படிக்கட்டு கிடையாது. கீழேந்து கத்துவாங்க, அடே பட்டு கடப்ப கட்டாயில போறவனே கீழே இறங்குறியா அப்படின்னு கத்தும். ஊருக்கே கேட்குற அளவுக்கு கத்தும். அந்த மாதிரி ஒரு ஆட்சியை பிடிச்சி உள்ள அமைச்சிருந்தோம். ஒரு ஒரு இந்த ஆரியமாலா மாதிரி தனியா எடிட் பண்ணி பார்வதி இது மொத்தத்தையும் ஒரு 3 நாள் உட்காந்து வச்சு போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் உள்ள அனுப்பணும். சூப்பரா இருக்கும். தாத்தா உங்களுக்கு 2 கொஸ்டின் போன கேட்டிருக்காங்க. தாத்தா போன தெலுங்கு சீசன்ல ஒரு ஆட்சி அனுப்புனாங்கல்ல தாத்தா, அவங்க பேர் எனக்கு கங்காவா மறந்துருச்சு. கங்காவா கங்கம்மா. கங்கா கங்கா ஆ. கங்கா எல்லாரும் அவ்வாவான்னு சொல்லி அவங்க பேரே கங்காவான்னு கங்கம்மா ஆயிடுச்சு. கங்கம்மா. ம். இவர் வீடெல்லாம் கட்டி கொடுத்தாரு. நாகார்ஜுனா வந்து வீடெல்லாம் கட்டி கொடுத்து அதுவுமே வந்து சோஷியல் மீடியால அங்க அங்க இருக்க சோஷியல் மீடியால எல்லாத்துலயும் வந்துச்சு. அவங்க பாருங்களேன், அவங்களுக்கு ஏதோ தங்கம் பரிசு வந்துச்சு. ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருச்சு அந்த அம்மா. அவங்களுக்கு தேவை அந்த ஒரு வீடு தான் தாத்தா. அந்த வீடு மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. அதை மட்டும் வெரி வச்சுட்டு நைஸ். மிச்சம் எல்லாத்தையும் அவங்களால அந்த பிரிச்சு கொடுத்தாங்க. குளிர் தாங்க முடியல பிக் பாஸ் ஹவுஸ்ல பாவம். தாத்தா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் நானே கேட்டேன். ஆனா கீழேயும் ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆக்சுவலி கேமராவை மறைக்கிறது தப்பா சரியா? அது வந்துட்டு ஆக்சுவலி நாங்க நிறைய சீசன் பார்க்கும்போது கேமராவை மறைக்கிறது தப்புன்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காங்க. அது ரூல்ஸ்லயே இருக்குமா, மறைக்கிறது தப்பு. பட் இந்த மாதிரி ஒரு ஆபாசம் நடக்கிறப்போ அவங்களே எடிட் பண்ணுவாங்க. இவர் மறைச்சதுனால அது போட முடிஞ்சிச்சு அவங்களால. ஸோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனா என்னது இவர் அ- இங்கிட்டு மறைச்சிட்டார் தாத்தா. ஆப்போசிட்ல இருக்க கேமரால இது நடந்த இன்சிடென்ட்டை தூரமா காமிச்சாங்க. க்ளோஸ்அப் வைக்காம. அது ஒரு ஒரு என்னம்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் மறைச்சார், வந்துட்டாரு. அதுக்குள்ளே கையில கிழிஞ்சு கையை பார்த்துட்டு இருந்தாரு. அங்க வினோதம் கேமரா மறைச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டாரு, நிக்கல. துஷார் சொன்ன உடனே போயிட்டாரு. பின்னாடி என்ன பண்ணாரு இவருக்கு எப்படி தெரியும்? கலை தான் போட்டு கொடுத்தது இல்ல? ஆமாம் தாத்தா. இந்த கலை தான் தாத்தா மொத்தத்தையும் மாஸ்டர் பிளான் பண்ணிட்டு சைலண்டா போய் உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துக்கிட்டான். இந்த மொத்தத்துக்கும் காரணமே கலை தான். ஆனா வந்துட்டு அது எதுலயும் யாருக்குமே கண்டுபிடிக்கல இன்ன வரைக்கும். அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எங்க நியூஸ் வராதுன்ட்டு அவர் பேரை சொல்லல திவாகர். கட்டாயம் எங்கேயா சொல்லிடுவாரு. வேடிக்கை பாருங்க. கலை தான் தாத்தா ஸ்டார்ட்டே பண்ணது. ஆனா உடம்பு ரொம்ப சரியில்லைன்னு சிம்பிள்மா. அவர் மட்டும்தான் அங்க இருந்தாரு. கலை மட்டும்தான் இருந்தாரு அங்க. தாத்தா வீக்கெண்ட் ஆனா உரி உரின்னு உரிச்சிருவாங்க போல வாட்டர் மெலன் இந்த டைம். ஆமா ஆமா. கூரை ஏடி கோழி பிடிக்க தெரியாதவன் வைகுண்டம் போய் ரத்த குழம்பு தின்னானா. இன்னுமா நம்புறீங்க? ஒண்ணும் ஆகாது. தாத்தா போன வாரம் சண்டே ஹோட்டல் ரெக்கமெண்ட் பண்ணு, எது சாப்பிட்டீங்க ஆர்டர் பண்ணி? கடைசியில் ராஜு அப்பாங்கிற மலேசியன் ரெஸ்டாரண்ட்ல ப்ரான் சம்பல், அப்புறம் மீ கோரிங் ஏதோ ஒன்று சம்பல் போட்டு காரமாக இருந்தேன். அது கடைசியில் இனிப்பாக இருந்துச்சு, காரமாகவே இல்லை. அப்புறம் நீங்களே தேடி சாப்பிட்டீங்களா இல்ல வேற யாருன்னா சொன்னாங்களா தாத்தா? இல்லைப்பா, இதெல்லாம் தேடுறப்போ அது ரெக்கமெண்டேஷன் வந்துச்சு. சரி நான் கேட்டுகிட்டே இருந்தேன்ல மலேசியன்னு, அதனால் அது ட்ரை பண்ணுவோம்ட்டு பண்ணேன். நான் அனுப்பிச்சு பாடாவதியாக இருந்துச்சு. சி, நான் அது அனுப்பிச்ச நாள்ல பேரை மாற்றிட்டாங்க தெரியுமா? நம்ம ஊர் பக்கம் பாடாவதின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ யாருமே. ஏன்? பாடாவதினா பார்வதியாக இருக்குது. பாடையில போறவேன்ற மாதிரி வந்துருமா தாத்தா? நான் அப்பதான் கேட்டேன் நானு. இல்லைங்க, பாடாவதி நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்க, வேற மீனிங். பாடாவதி. சரி ஓகே நான் போட்டு பார்க்குறேன். ஐயோ ஒண்ணு கூட பக்கத்துல இல்லையே.
இந்த தமிழ்ல தான் அந்த பிரச்சனை. ஒண்ணுக்கு ஒரு மீனிங் வச்சுக்க மாட்றாய்ங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மீனிங் எடுத்துட்டு போயிர்றாய்ங்க. ஒரு வேர்க்கடலைன்னு வச்சுட்டு முடிக்க வேண்டியதானே. ஒரு ஊர்ல மல்லாட்டன்றான், ஒரு ஊர்ல இன்னொரு பேருன்றான். ஷப்பா! பேசாம பீனட்டுன்னு இங்கிலீஷ்காரன் வழியே ஃபாலோ பண்ணிட்டு போயிரணும். இவங்க தொல்ல தாங்க முடியல எங்களால. சிஸ்டர் என் பொண்ணும் இதே தான் சொல்றா. இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கு. தமிழ்ல தான் பல பல அர்த்தம் சொல்றீங்கன்னு சொல்றா சிஸ்டர். இங்க பாருங்க, பாடாவதி மீன்ஸ் யூஸ்லெஸ், ட்ரபிள்சம் ஆர் டிசாஸ்ட்ரஸ் இன் தமிழ். தமிழ். ஓ! நீங்க சொல்ற மீனிங் இல்ல. ஓகே. ஆனா அந்த வட்டார மொழி வழக்குன்ட்டு என்னத்தையாவது லூஸ் மாரி பேசிட்டு இருப்பாய்ங்களா தாத்தா? அந்த இது ஒண்ணு இருக்குல்ல. அது சொல்லதாங்க செய்றாங்க. நான் ஏதோ ஒண்ணு சொன்னேன். ம். ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு எந்த சீசன் ஞாபகம் இல்ல. கமல் சார் இருந்தபோது, அது வந்து கெட்ட வார்த்தைன்னாங்க. அதுக்கப்புறம் அத எடுத்து நான் ப்ரூவ் பண்ணேன். அது கெட்ட வார்த்தை இல்லன்னு. கமல் சாரே வந்து ஒரு தடவ தருதலைன்னா கெட்ட வார்த்தைன்னு சொல்லி பேசுவாரு. பாலாக்கும் ஆமா தாத்தா. உங்க சனாவுக்கும். சீசன்ல ஆமா. அது ஒண்ணு நடந்துச்சு. நம்மளுக்கு தெரியாதுல்ல. அப்ப கூகுள்லாம் இல்ல. வெளிய வந்து தேடி பார்த்தேன். ஓ! ம். ஓகே. என்னன்னு தெரியல. இந்த சபரி பையன் வேற சரி சஃபாரி சபரின்னே வருது தாத்தா. ஏதோ ஒரு லூப் கோல்ல. ஆனா எங்க பாட்டி வந்து பாடாவதின்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லாவே இல்ல, சுத்தமா நல்லா இல்ல, ஒரு மாதிரி குவாலிட்டி இல்ல அப்படின்னா தான் பாடாவதியே எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா. நம்ம ஊர் பக்கம்லாம் பாடாவதின்றது ரொம்ப சிம்பிளா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். அது ஆமா. மாதிரி சின்ன வயசு ஃபுல்லா இதுதான் கேட்டு வளர்ந்துருக்கிறேன். கட்டையில போறவனேன்னுவாங்க. போக்கத்தவன் பெத்தவனேன்னுவாங்க. அது நீதானேன்னா க போக்கத்தவ பெத்தவனேன்னுவாங்க. என்னென்ன சொல்லுவாங்கப்பா. ஏமா ஒரு கொல்லையில 4, 5 போறவனே வார்த்தை எடுத்து விடு. கலிச்சல்ல போறவனே சொல்லுவாங்க தாத்தா. எங்க பாட்டி கலிச்சல்ல போறவனே கொல்லையில போறவனேன்னு சொல்லுவாங்க. கொல்லையில போகன்னு சொல்லும். அப்புறம் கொள்ளையில போகன்னுவாங்க. 5 மணிக்கு அதாவது எந்திரிக்கலையே! நீலாம் உருப்படுவியா? அப்புறம் என்ன 2 நேரம் ஐய்யய்யோ! எங்க கிழவி எங்க வீட்ல வேற டோர்ல வில்லேஜ் தானே அந்த அளவுக்குலாம் இருக்காதுல்ல. ஓட்டை இருக்கும். கரெக்ட்டா வந்து எட்டி பார்க்கும் பிசாசு. எட்டி பார்த்துட்டு, மணி 5 ஆச்சு. நான் 5 மணிக்கு நான் என்ன பண்ண போறேன்? அதெல்லாம் கிடையாது. அதுக்கு வந்துட்டு பொம்பள புள்ள தான். அந்த கான்செப்ட் தான். பொம்பள புள்ளன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு, வாச தெளிச்சு, கோலம் போட்டு, இன்னும் வாழ்க்கையில நான் இன்னும் பயப்படுறதுக்கு எங்க கிழவி தான். இன்னும் இருக்காது. ஊருக்கு போறப்பலாம் பயப்படுவேன். பிசாசு, பிசாசு. உள்ள போயிட்டு எந்திரிச்சு கோலம் போடணுமா, வாச தெளிச்சு கோலம் போடணுமா. பக்கத்துல எங்க சித்தி இருக்கு. அது கூட பண்ணிரும். ஆனா இங்க கிழவி இருக்கு பாத்தியா, அப்பா முடியாது. ஏமா நீங்க பார்த்துருக்கீங்களா? என்னோட சேனல்ல போயிட்டு எனக்குள்ள ஒரு தீம் இருக்குது. அதுல பாருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல பாருங்க பாதியில. எங்க ஆச்சிலாம் அப்படியே இமிட்டேட் பண்ணி அந்த நடிச்சிருப்பாங்க. 5 கேரக்டரா தாத்தா? ஆ அதுல அந்த கலவி வரும் பாருங்க. பையனாவும் வருவீங்க, ஒய்ஃபாவும் வருவீங்க, அப்பத்தா கேரக்டர் எல்லா கேரக்டரும் நீங்களே பண்ணியிருப்பீங்களா தானே? கரெக்ட்டா? ஆமாமா. அதுல அந்த அப்பத்தா கேரக்டர் பாருங்களேன். சூப்பரா இருக்கும். பையனாவும் பையன் வந்து சாப்பிட்டு கிழவி தான் அங்க பிச்சை எடுக்கும் அந்த இதுல. தாத்தா இன்னைக்கு ஷோ எப்படி தாத்தா போச்சு உங்களுக்கு? வினோத் தயவுல ப்ரமோ பார்வதி வரல. அது ஒரு பெரிய ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் பார்வதி பாத்ரூம் போறப்போ சண்டை ஆரம்பிச்சதுனால, பாதியில வந்து சம்பந்தமே இல்லாம வேற எதையோ எடுத்து மத்தவங்க சண்டைய தன் சண்டையா ஆக்கிக்குது. அதனால அங்க எடுபடல அந்த அம்மாக்கு இன்னைக்கு. அத கடைசியில பாத்திரம் கழுவ வச்சுட்டாங்க. கூட ஹெல்ப்பர் பிரைமரி ஹெல்ப் வேணும். பிரைமரி ஆள் வேணுமா பாத்திரம் கழுவ. ஹெல்ப்பர் வேணாமா. மோசமானப்பா. இன்னைக்கு இல்ல பார்வதி ஆக்சுவலி நாங்களுமே அது பேசினோம் தாத்தா. சபரி கன்டென்ட்ல உனக்கு அந்த பாயிண்ட் வரும். என்னைக்காவது அத வந்து ஹோல்ட் ஆன் பண்ணி வச்சு அடிக்கிற இடத்துல வச்சு அடிச்சிருக்கலாம். இந்த இடத்துல இது தேவையில்லாததா தான் இருந்துச்சு பார்வதியோட இது. பட் இன்னைக்கு ஃபுல் யாரு போட்டு கொடுத்தது கலையா? ஆமா தாத்தா. சபரி இந்த மாதிரி பேசினான்னா இந்த எஃப்ஜேயா சபரியா? இல்ல. இங்க குரூப்பா மொத்தமா உட்காந்து பேசிட்டு இருந்ததா, சபரி இவங்கலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததா, கமருதீன் இவங்களையும் அந்த ஜெயில்ல இருக்கிறது நெறையாது இவங்க பேசினத விட்டு தான் கலை தான் போட்டு குடுத்தது. ஃபுல்லா இவகிட்ட பார்வதி கிட்ட. ஓ கலை ரொம்ப டேஞ்சர்மா. இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும். திவாகர் போட்டு கொடுத்தது நேத்து. நேத்தா? இல்லன்னா கலை தானே இன்னைக்கு போட்டு ஆக்சுவலி தாத்தா பூரா இதுக 2மே இங்கிட்டும் பேசுறாய்ங்க, அங்கிட்டும் பேசுறாய்ங்க தாத்தா. கலையும் சரி, திவாகரும் சரி நம்ப முடியல. ஆனா கலை அதுல ரொம்ப விஷம். இந்த வாரம் பேர் எல்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள். அவனுக்கு இவிங்க கிட்ட இருக்கும்போதாவது ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைச்சு தாத்தா. புரணி பேசும்போதாவது எங்கேயாவது கலைய காமிப்பாய்ங்க.
இப்ப இவங்ககிட்ட இருந்து விலகுனா, அவங்களும் சேர்த்துக்க மாட்றாய்ங்க. இப்ப எங்க இருக்கான்னே தெரியல. சும்மா வந்துட்டு அப்படியே அந்த டாஸ்க்ல மட்டும் பின்னாடி நின்றுருந்தான். அவ்வளோதான் இன்னைக்கு மொத்தமேவும். கலை பார்வதியும் கமருதீன்க்கா. லாஸ்ட்ல பார்வதியும் கலையும் தாங்கிறாங்க. யார் வேணா அனுப்புவாங்க. அவங்க சூஸ் பண்ணி பார்வதி இல்லையே. அனுப்பிச்சா லாஸ்ட்ல அனுப்பிச்சிடும். அரோரா தானே இருக்காங்க. அரோரா தான் எனக்கு லாஸ்ட்ல முன்ன பார்வதி, அரோரா, கலை தான் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. இல்ல இப்ப மாறிடுச்சு பாருங்க. இப்ப லாஸ்ட் கலை பார்வதி தான். அப்ப பார்வதி அனுப்பிருவாய்ங்களா? அனுப்புனா கேம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு பார் எனக்கு வந்த லைவ்ல வந்த நிறைய கொஸ்டின்ஸ் இதான் சொன்னாங்க. பார்வதி இல்லாம இன்னைக்கு அந்த டாஸ்க் நல்லா இருந்துச்சு. அவங்க காலையில சண்டைக்கு வராம இருந்தனால மற்றவங்க எல்லாம் சண்டை போட்டது, எல்லாருக்கும் ஸ்பேஸ் கிடைச்சிச்சு. அந்த அம்மாவை உருட்டி விட்டா வெளில நல்லா இருக்கும். ஓகே. ஏதாவது டாஸ்க் வைக்கணும். இவ்வளவு நேரத்துக்குள்ள திரும்பி வரணும்ட்டுலாம் லாஸ்ட் சீசன்ல வச்சாங்களே, அந்த மாதிரி ஏதாவது வச்சு வெளியில அப்படியே பிடிச்சி கோணியில போட்டு கட்டி தூக்கிட்டு போயிடணும். மழை ஏதோ சொல்ல வந்தீங்க? மழை? பாரு